அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடான வார்த்தை. அவர் மாற்றுகிறவர் என்று. ஆனால் அவர் என்றைக்குமே மாறாதவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், சோதனைகள், மனவேதனைகள், மனபாரங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய சில காரியங்கள், இப்படி பலவிதத்தில் வியாதிகள், நெருக்கடிகள், இப்படி எண்ணற்ற ஒரு சூழ்நிலையில், பிரச்சனைகள் மத்தியில் மனிதன் வாழ்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம், அவரையே ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரையே தொழுது கொண்டிருக்கிறோம், அவர்தான் நமக்கு வழி என்று இருக்கிறோம். இப்படி பல விதங்களில் அவர் மேலே நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற நாம் பல பிரச்சனைகளை உள்ளடக்கினவர்களாக இருந்தாலும் என்றைக்கு இவையெல்லாம் மாறுகிறது, என்னை விட்டு எப்பொழுது இவையெல்லாம் வெளியேறும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று. அப்போது மொத்தத்தில் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்றெல்லாம் அவரை குறித்து வாசிக்கிறோமே. அப்படின்னா இன்றைக்கி நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற, நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தினுடைய அடிவேர், ஆணி வேர், அடித்தளம், இவற்றை மாற்ற அவரால் முடியாதா? முடியுங்க. மனம் தளராதீங்க. நிச்சயமாக எந்த விஷயத்தில் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தூதின் மூலமாக பேசுகிறார். என்னன்னா, அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையில் நன்றாக அறிந்த தெய்வம் அதிவிரைவில் அந்த பிரச்சனை மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலும் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தளர விடாமல், அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தின் அளவு கூடட்டுமே. சீக்கிரத்தில் என் பிரச்சனைகளை ஆண்டவருடைய நாமத்தினால் மாறுகிறது, நான் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவனாய் வாழப்போகிறேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் யார், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குறார், மாற்றி காட்டுகிறார். சவால் விடுங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் என்று நாளை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாதம் என்று கணக்கு வைங்க. இந்த மாதத்துக்குள்ள, இந்த தேதிக்குள்ளாக என் பிரச்சனைகள் மாறுகிறது என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். நீங்கள் சொன்னபடியே அந்த பிரச்சனைகள் மாறுகிறது, ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அவரும் மாற மாட்டார். ஆகவே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற அந்த தெய்வத்திற்கு உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது சாதாரண லேசான காரியம். ஆகவே கலங்காமல் அவர் மேல் வைத்த விசுவாசத்தை தளரவிடாமல் விசுவாசத்துக்குள்ளே நிலைத்திருங்கள். வெற்றி நிச்சயமாக உண்டு. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வமே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலையாக்கி பிரச்சனையை மாற்றி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவரே நீ தருகிறீர், விடுதலையின் அனுபவத்தை தருகிறீர், வெற்றியை ஆண்டவர் அனுபவிக்கிறாங்க, அப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்கிறாங்க, நன்மையை அனுபவிக்கிறாங்க. எல்லாமே நீர் கொடுக்கிற மாற்றத்தால் அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கர்த்தாவே எங்கள் வாழ்வில் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.